அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்துங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு கிரகணம், சிறப்புக்குரிய ஒரு கிரகணம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த வருடம் அதாவது நடப்பாண்டினுடைய 2024 வருடத்தினுடைய 2வது சந்திர கிரகணமோ கடைசி சந்திர கிரகணமோ இதுதான். இந்த சந்திர கிரகணம் பகுதி நேர கிரகணமாக திகழ்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் நிகழக்கூடிய நாளில் மகாலய பட்சம் ஆரம்பிக்கிற முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மகாலய பட்சம் முடியக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படிங்கிறது நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது அடுத்த 15 நாட்களுக்குள்ள. இவ்வாறாக நிகழக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்றதுனாலேயே இந்த சந்திர கிரகணம் ரொம்பவும் சிறப்பானதாக பார்க்கப்படுது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் ரொம்ப சிறப்புக்குரியதுங்க. வானியல் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காட்சியை நல்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, கிரகணத்தின் அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றான கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த கிரகணத்தன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கலைஞர்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை தரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலான நன்மைகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த நேரம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதி சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான வரவுகள் அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி செலவினங்கள் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வரவுக்கு மீறிய செலவினங்கள் இருக்காது. அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை. இதனாலேயே வரவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனாலே உங்களால் சேமிப்பில் கவனத்தை செலுத்த முடியும். சேமிக்கவும் உங்களால் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்படுங்க. வீட்டில் ரொம்ப நாள் நெடுநாளாக ஏதேனும் ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது, அதாவது நோய் மருந்துக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த காலத்தில் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அது துலங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் வளர்ச்சி காணப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொத்து சுகம் வீடு மனை இது போன்ற இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில அன்பர்களுக்கு வெளியூரில் இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மைகளை வாரி
வழங்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. என்னதான் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சில விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளையும் அது ஏற்படுத்ததான் செய்யும். சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படலாம். இருப்பினும் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. இழுபறியாகும், இல்லைன்னா கால தாமதங்களாகும், யாரேனும் அதை சிக்கல்களை உருவாக்கலாம். இந்த மாதிரியான இடைஞ்சல்கள் வந்து அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்கள். எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரிங்க, தீர ஆலோசனை பண்ணுங்கள். முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா சில வந்து மந்தமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு மந்தமாலாம் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க நடக்கும். அதை நினைச்சு நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான வேலைகள் வந்து ஆரம்பமாகிடும். அதனால் பெரிய அளவில் வந்து என்ன நடந்தாலும் பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ளாமல் இருங்க, கலக்கம் கொள்ளாமல் இருங்க. நடப்பது அனைத்துமே நன்மைக்கே அப்படின்னு இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியம். நேரத்திற்கு தவறாமல் உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடலில் ஏதேனும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படுமாயின் உடனே அதற்குரிய மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருப்பவர்களினுடைய பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையான நேரத்தை உண்டு பண்ணுங்க. நன்மையும் தீமையும் கலந்தவாறே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுல சில தாமதங்கள் உருவாகலாம். அதே மாதிரி என்னதான் சில விஷயங்களை நீங்கள் கடுமையாக உழைத்தாலும், கடுமையாக அதில் வேலைகள் செய்தாலும் அதில் உங்களுக்கு எந்தவித நல்ல பெயரும் கிடைக்காது. அதை நினைத்தும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். காலப்போக்கில் அனைத்துமே சரியாகிடும் அப்படின்னு நம்புங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அலுவலகம் ரீதியாக வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா ஏதேனும் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள், பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் பணிகளையும் வந்து சரிசமமாக, அதாவது சமநிலை பாதுகாப்பது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்குங்க. ஏன்னா குடும்பத்தையும் சரியாக உங்களால் கவனித்து கொள்ள முடியாது, வேலைகள்லையும் சரியாக உங்களால் ஈடுபட முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. பணியிடத்தையும் உங்களுடைய வீட்டையும் வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ளணும். பொறுமையாக சிந்தித்து அதற்குரிய திட்டமிடலை யோசித்து பண்ணுங்க. உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்களினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு பெருமளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்கள் கடுமையான உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நீங்கள் கடின உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும். படிப்புலையும் அதிக கவனத்தை செலுத்துங்க. விளையாட்டு போட்டிகள்லையும் அதிக கவனத்தை செலுத்துங்க. ஜாக்கிரதையாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும் பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட சூழல் வந்து சாதகமாக தாங்க இருக்கும். ஆனால் வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வேலையை நீங்கள் கவனிக்கிறதுலேயே வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நேரம் தவறி உணவு உண்ணுவது, சரியான நேரத்திற்கு வந்து வீட்டிற்கு செல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகளை திட்டமிட்டு பணியாற்ற பாருங்க. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களுடைய பணிகளை முடிப்பது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களால் சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களினுடைய ஆதரவு சற்று குறைவாக இந்த நேரத்தில் கிடைக்கும். கூட இருப்பவர்களே உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதனால் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாகிறீங்க. அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் கூட சக ஊழியர்கள் அதாவது உங்கள் கூட சக கலைஞர்கள் இருப்பாங்க, அவர்கள் மூலமாக சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க.